பணத்தின் மதிப்பை உணர்ந்து எவ்வாறு நாம் செலவு செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒன்று தேவையானதை மட்டும்தான் வாங்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் வாங்கணும். இது தேவையா, இந்த நேரத்தில் தேவையா, இப்போ இருக்கிற சூழலில் தேவையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பண நெருக்கடி இருக்கும். இந்த நேரத்தில் போய் இதை வாங்கணுமா, இதில் முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறத சிந்திப்பது அவசியம். இது சொந்த பணத்தில் வாங்குறோமா, கடன் வாங்கி வாங்குறோமா, அதையும் பார்க்கணும். சொந்த பணத்தில் நமக்கு உபரியாக பணம் இருந்துச்சுன்னா அதில் வாங்குறதுல தப்பில்லை. ஆனால் கடன் வாங்கி வாங்கும்போது நம்ம வட்டி கட்ட வேண்டியதாக இருக்கும். அது மிகுந்த சிரமத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக கந்து வட்டி இந்த மாதிரியான வட்டிகளை எல்லாம் பெற்று இவர்கள் வாங்குகிற போது நிறைய அதற்காக வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அவருடைய வருவாயில் மிகப்பெரிய ஓட்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது என்னன்னா, ஒரு நாள் கூத்துக்கு மீசியாமாங்க. அதனால் ஒரே ஒரு நாள் இது பயன்படுங்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கணுமா, இது ஆடம்பரமா அவசியமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் போடுறேன்னு மாமனார் வீட்டில் சொன்னாங்களாம். பெருசாக தங்க மோதிரம் கிடைக்கும்னு அவன் போய் அதை விரலை வீக்கம் பண்ணிக்கிட்டானா. கடைசியில் வீக்கம் இவ்வளோ பெருசு இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஏதோ குறைபாடு இருக்குது உடம்புலன்னா அவங்க கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்களா. அதான் விரலுக்கு தகுந்த வீக்கம். அதனால் நமக்கு இந்த பொருளை வாங்கக்கூடிய தகுதி இருக்கிறதா, அவ்வளவு பணம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். சும்மா தேவையில்லாமல் விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்னு போகிறது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆடம்பரமான பொருளை பார்த்துட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர்றது, இது தவிர்க்கணும். இப்போ நிறைய பேர் என்னென்னா வீட்லேயே இருந்துட்டு அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்களை வாங்கி குவிக்கிறாங்க. அதையெல்லாம் குறைத்து கொள்வது அவசியம். இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்ணும்னா உடனே ஸ்விக்கி, சொமாட்டோ அப்படின்னு ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க. பல நேரங்களில் வீட்டில் சமைக்கிறத விட வெளியே இருந்து வாங்குவதும் அதற்காக நிறைய பணம் கொடுப்பதும் நிகழ்கிறது. இப்போதும் அவர்களுக்கு நிறைய செலவு ஏற்படுகிறது. திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவது, தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமாக நடத்துகிறார்கள். அதுவும் மிகப்பெரிய பிரச்சனை. ஷாப்பிங் அடிக்ஷன் சில பேருக்கு இருக்குது. அவங்க அடிக்கடி ஷாப்பிங் போய் ஏதாவது வாங்கிட்டு வரவங்களா இருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துட்டு அடுத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி வாங்கிறது, அப்புறம் வெற்று கௌரவத்துக்காக வாங்கிறது, இது மாதிரியான காரணத்திலையும் அவர்கள் செலவு செய்கிறார்கள். எனவே ஒரு பொருளை வாங்கும்போது தேவையானதை வாங்க வேண்டும், தேவையான அளவு வாங்க வேண்டும், சொந்த பணத்தில் வாங்க வேண்டும், எப்போதும் பயன்படக்கூடிய பொருள்களை வாங்க வேண்டும், தரமானதை வாங்க வேண்டும், அதிக நாள் தாக்கு பிடிக்கக்கூடியதை வாங்க வேண்டும், அதற்கான வாரண்டி இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால் நாம் பணத்தின் மதிப்பை அங்கீகரிப்பவர்களாக இருப்போம். அதுதான் வாழ்க்கையில் நம்மை உயரத்திற்கு அழைத்து செல்லும்.